ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமான டிப்ஸ் தான். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டே தான் போக போகுது. முன்னெல்லாம் ஏப்ரல் மேல தான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லையே, பிப்ரவரியே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மரில் அவ்வளோ அதிகமாக வெயில் அடிக்குது, ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்குது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இந்த வெயிலை தாங்க முடியல. இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கர்ப்பிணிகள் இந்த வெயில் காலத்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு சில விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, வாட்டர் இன்டேக். தண்ணி நிறைய குடிக்கணும். கர்ப்பிணிகள் நார்மலாகவே தண்ணி குடிக்க சொல்லுவோம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். நார்மலாக ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி தாகம் உங்களுக்கு எடுக்கவும் செய்யும். ஸோ தண்ணி நல்லாவே குடிங்க. ஸோ தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜூஸ் மாதிரி குடித்து ட்ரை பண்ணலாம். மோர் குடிங்க, இளநீர் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. இல்லை பெஸ்ட்டு என்னென்னா லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது அது. எந்த ஜூஸாக இருந்தாலுமே சால்ட் அதில் அதிகமாக போட வேண்டாம். சுகர் நிறைய சேர்க்காதீங்க, ஒயிட் சுகர். கடையில் இருக்க பாட்டில் ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க, அதுவும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. டைம் டேபிள் மாதிரி வச்சு டைமுக்கு ஜூஸு வாட்டர்னு குடிங்க. சப்போஸ் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பாட்டிலில் கொண்டு போங்க, அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அண்ட் நார்மலாகவே ப்ரெக்னென்சி டைமில் யூரின் அடிக்கடி வரும். அதுவும் தண்ணி அதிகமாக குடிக்கிறப்ப இன்னும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்கள் வீட்லேயும் சரி, சப்போஸ் ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் சரி, ரெஸ்ட் ரூமில் ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹைஜீனிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது. ஸோ க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளீனாக இல்லைனாலும் க்ளீனாக இருக்க ரெஸ்ட் ரூமில் போங்க. யூரினை கண்ட்ரோல் பண்ணிடாதீங்க, அது இன்னுமே ப்ராப்ளம் ஆகிடும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே சீசனிங் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிடுங்க. வாட்டர்மெலன், குக்கும்பர், நுங்கு, இது எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஹீட்டை தணிக்கும். வாட்டர்மெலானில் அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ப்ரெக்னென்ட் உமனுக்கு இந்த வெயில் காலத்தில் அவ்வளோ நல்லது இது. தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, வியர் லூஸ் க்ளோத்ஸ். ப்ரெக்னென்ட் உமன் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக இருக்க ட்ரெஸ்ஸாக போடுங்க. மேக்ஸிமம் காட்டன் க்ளோத் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. காட்டன் க்ளோத்ஸ் தான் பெஸ்ட்டு. ரொம்ப ஹெவியாக இருக்க ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க, லெகின்ஸ் எல்லாம் போடாதீங்க. இந்த டைமில் காற்றோட்டமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னா, அவாய்ட் டைரக்ட் எக்ஸ்போஷர் டு சன். டைரெக்டாக சன்லைட்டில் போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 12 to 1 கண்டிப்பாக போகாதீங்க. ஆனால் இப்போது 10 o'clock ஹெவியாக இருக்குது வெயில். அந்த டைமில் சப்போஸ் போய் தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுங்க, இல்லை க்ளோத் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் காரில் இல்லை ஆட்டோவில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னென்னா, அவாய்ட் டூ மச் ஆஃப் சால்ட்டி அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ். ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ், ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள்.
ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாகவே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக தான் ஆகும். அண்ட் வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எப்போவும் உங்கள் கூட வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. 6th டிப்ஸ் என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணுறது. சில ப்ரெக்னென்சி உமன்ஸ் ப்ரெக்னென்ட் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சன்ரைஸ் டைம்லேயும் இல்லை போஸ்ட் சன்செட் டைம்லேயும் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுங்க. இந்த வெயில் காலத்தில் தான் பனிக்குட நீர் ரொம்பவே கம்மியாகுது. பனிக்குட நீர் மேக்ஸிமம் கம்மியாகிற டைம் இதுதான். ஒரு 7-8 மாதத்தில் பனிக்குட நீர் நிறைய பேருக்கு கம்மியாகிறது பார்க்குறோம். அதுக்கு காரணம் இந்த வெயில் டைமில் நீங்கள் தண்ணி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது தான். உங்கள் வாட்டர் லெவல் நல்லா இருக்கணும், பேபி நல்லா ஹெல்த்தியாக பிறக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.